எப்பவும் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிற 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு தான் நான். என் பேர் சாரதா. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த கேட் எனக்காக திறக்குதுன்றதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூலில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் அவன்கிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு கல்பனா சாவ்லா மாதிரி வானத்தில் பறக்க ஆசை. எஸ், ஐ வாண்ட் டு பிகம் an astronaut. அந்த ராக்கெட் மாதிரி என்னோட எண்ணமும் உயர பறக்க ஆரம்பிச்சது. அதுக்காக நான் தீவிரமா படிச்சேன். ஒவ்வொரு நாளும் இதையே நினைச்சு நினைச்சு என் கனவை சுமக்க ஆரம்பிச்சேன். பெருசா சாதிச்சு டிவிலையும் பேப்பர்லயும் வரும்னு நினைச்சேன் என் பேரு. கடைசியில வந்தது என்னமோ என் கல்யாண பத்திரிக்கையில தான். இந்த கல்யாணமே வேண்டான்னு என் வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன். எந்த பலனும் இல்லை. அம்மா, எனக்கு விண்வெளிக்கு போக ஆசையா இருக்கு. நான் படிக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு பெரிய பணக்காரனை உன்னை ஏரோப்ளேன்லயே கூட்டிட்டு போவான். வேற என்னமா வேணும் உனக்கு? நான் எவ்வளோ போராடியும் கடைசியில் மிஞ்சினது என்னவோ தோல்விதான். வீட்டில் அழைச்ச விருந்தாளி எல்லாம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் காத்துட்டு இருந்தது நான் அழைச்ச விருந்தாளிக்காக. என் கல்யாணத்துக்கு நான் அழைச்ச விருந்தாளி இவங்க தான். நானே எனக்காக நிக்கணும்னு முடிவு பண்ணப்போ என் கூட நின்னது சமூக நலத்துறை. இது சட்டப்படி குற்றம். உங்க இஷ்டம் இல்லை இதெல்லாம். 18 வயசாகாத பொண்ணுக்கும் 21 வயசாகாத பையனுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்றது எதையும் ஏத்துக்க முடியாதுங்க. மீறி பண்ணா 2 வருஷம் ஜெயில், 1 லட்சம் அபராதம். அதெல்லாம் முடியாது. உடந்தையா இருந்த ஒருத்தர் சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது. பொண்ணை வெளியே வர சொல்லுங்க. நான் ஒன்றும் 10ஓட 11 ஃப்ளைட்ல உட்கார்ந்து போக ஆசைப்படல. அந்த விண்வெளியில பறக்க ஆசைப்படுறேன். குழந்தை திருமணத்தை தடுக்க அழைக்க வேண்டிய எண் 1098. குழந்தை திருமணம் நடப்பதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நிரூபணமாகும் குற்றவாளிகளுக்கு 1 லட்சம் வரை அபராதம் மற்றும் 2 வருடம் சிறை தண்டனை வழங்கப்படும். குழந்தை திருமணம் சட்டப்படி குற்றமாகும். பெண்கள் தான் அதிகமாக இந்த குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்படுவர்கள். 99.9% பாதிப்படைவர்கள் பெண்கள் தான். பொதுமக்கள்கிட்டையும் குறிப்பாக பெண்கள்கிட்ட நான் என்னோட வேண்டுதல், நம்ம தமிழ்நாட்டிலே குழந்தை திருமணம் இல்லாத மாநிலமாக நாம் கொண்டு வரணுங்கிறத நான் உங்ககிட்ட விழுப்புரம் மாவட்ட சார்பாக ஒரு வேண்டுதலாக வச்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.